ஹலோ சைதாமா ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஹாரி பாட்டரோட 5வது படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன படம் அதாவது ஹாரி பாட்டர் அண்ட் தி காப்லெட் ஆஃப் ஃபயரில் ஹாரி வோல்டமோர்ட் ரிட்டர்ன்ட் அப்படின்னு சொல்லுவான்ல, அதை எந்த ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் இருக்க யாராலையுமே அதை நம்ப மறுக்கிறாங்க. லைக் அவங்களுக்கு நம்ப முடியுமா முடியாதா அப்படின்றதையும் தாண்டி நம்ப மறுக்கிறாங்க. அவ்வளவு பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த டார்க் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு, இந்த வோல்டமோர்ட்டை தடுக்கிறதுக்காக டார்க் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்த்து நிற்பாங்க. அப்படின்றதுக்காக அம்பிரிட்ஜ் அப்படின்ற வில்லி என்ட்ரி ஆகுறாங்க. இவங்க இங்கே டார்க் ஆர்ட்ஸ் சொல்லித்தராங்களான்னா அதுதான் கிடையாது. நம்ம ஸ்கூலில் எப்படி சிலபஸ் நடத்துவாங்க அந்த மாதிரி இங்கே ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி நம்ம படிக்க மட்டும் வைக்கிறாங்க. அது கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. ஏன்னா வோல்டமோர்ட் இருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுல்ல. அதனால் இந்த அம்பிரிட்ஜை எப்படி தடுத்து நிறுத்துகிறாங்க, வோல்டமோர்ட் இருக்காங்கன்றது எப்படி எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. இப்போ போன மூவியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், அதாவது செட்ரிக் டிகோரி சாவான்ல, அதில் ஹாரி எப்படி அஃபெக்ட் ஆகியிருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற ரொம்பவே கிரவுண்டடான, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி தான் ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ். சொன்ன மாதிரியே இந்த படத்தோட வில்லி அம்பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அவங்கள பார்த்தாலே பயங்கரமாக வெறுப்பாக இருக்கும். ஏன்டா வரா அப்படின்ற மாதிரி இருக்கும். லைக் வோல்டமோர்ட்டை விட நம்மளை வெறுப்பேற்றுற ஒரு வில்லினா இவங்க தான். இவ பார்த்தீங்கன்னா இந்த பவர் யூஸ் பண்ண மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டா. அவளோட அந்த ஒரு ப்ரெசன்ஸே நம்மளை வெறுப்பேற்றுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுலேயும் லாஸ்ட்டில் அவள் தோக்கும் போது நமக்கு வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த வேறு எந்த படத்துலையுமே நம்மளால் பார்க்க முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் டம்பிள்டோர் ஆர்மின்ற ஒரு ஆர்மியை நம்ம ஸ்டூடெண்ட்ஸே க்ரியேட் பண்ணி இந்த ரூம் ஆஃப் ரெக்வயர்மெண்ட்ஸில் அவங்களே டார்க் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆர்க் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரியே போன படத்தில் அந்த நடந்த இன்சிடெண்ட்டில் ஹாரி ரொம்பவே டிப்ரெஸ்டாக ஆங்ஸைட்டியோடு இருப்பான். ரொம்பவே கோவப்படுவான் எல்லாரை பார்த்தும். அதுலேருந்து அவன் எப்படி விடுவிக்கிறான், அதை அவன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு எப்படி உதவி பண்ணுறாங்கன்றது ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். டேனியல் ராட்க்ளிஃபும் வேறு லெவலில் நடிச்சிருப்பாருங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காமே இருந்திருக்கலாம். பட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான படம் இது. இவ்வளோ நாளாக ஹாக்வர்ட்ஸில் இருக்க டீச்சர்ஸ், ஹாக்ரிடு நம்பி இருக்கிற நம்ம ஹாரி இறங்கி சண்டை போடுற படம். ஹாரியோட க்ரோத் இந்த படத்தில் தான் நமக்கு ஓப்பனாக தெரியும். இப்போ வரைக்கும் நம்ம 4 படத்தை பற்றி பேசியாச்சு. இது 5வது படம். இன்னும் ஒரு 3 படம் தான் இருக்குது. அதை பற்றியும் கூடிய விரைவில் நான் பேசுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஹாரி பாட்டர் அண்ட் மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹாரி பாட்டர் பார்க்காதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் கைஸ், பாய்.